அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவனுக்காகவும் ஒரு மனைவிக்காகவும் இப்படி துஆ செய்தார்கள். அந்த கணவன் யார் தெரியுமா? அதிகாலை நேரத்திலே நேரகாலத்தோடு கண் விழித்து தொழுதுவிட்டு தன் மனைவியையும் தட்டி எழுப்புகிறார். அந்த மனைவி மறுபக்கமாக படுத்து கொள்ளுகிற நேரத்தில் கையில் தண்ணீரை நனைத்து அவள் முகத்தில் தெளித்து அந்த மனைவியை தட்டி எழுப்புகிற நேரத்தில் அந்த மனைவியையும் கண் விழித்து அல்லாஹ்வை தொழுகிறாள். இப்படியாக தானும் தொழுது தன் மனைவியையும் தட்டி எழுப்பிய அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, அருள் பாலிப்பானாக என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாலிஹான கணவனுக்காக துஆ செய்தார்கள். அதே நேரத்தில் ஒரு மனைவியானவள் நேரகாலத்தோடு கண் விழித்து தானும் அல்லாஹுவை தொழுது தன் கணவனை தட்டி எழுப்புகிற நேரத்தில் அவர் மறுபக்கமாக படுத்து கொள்கின்றார். அவளோ தண்ணீரை கையில் நனைத்து தண்ணீரை முகத்தில் தெளித்து தன் கணவனை தட்டி எழுப்புகிற நேரத்தில் கணவனும் எழுந்து அல்லாஹுவை தொழுகிறார். இந்த நேரத்தில் அந்த மனைவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ததாக அபூதாவுதில் இந்த நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக நன்மைகளை பெற்றுக்கொள்வதில் ஒரு கணவனும் மனைவியும் போட்டி போட்டு கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற நன்மையை எதிர்பார்த்து கணவன் செயல்பட வேண்டும், மனைவியும் செயல்பட வேண்டும். இந்த குடும்பத்தையே அல்லாஹ் விரும்புகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்களே, ரஹிம் அல்லாஹ், அல்லாஹ் இவருக்கு ரஹ்மத் செய்வானாக என்று அந்த கணவனாக மனைவியாக நம் குடும்பத்தில் உள்ள சாலிஹான கணவனும் மனைவியும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயல்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.